கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் சார்லஸ் ரேனியஸ். பிறப்பு நவம்பர் 5, 1790. இறப்பு 5 ஜூன் 1838. சார்லஸ் ரேனியஸ் நவம்பர் 5, 1790 நாள் ஜெர்மனியில் உள்ள கிராண்டன்ஸ் என்னுமிடத்தில் பிறந்தார். ரேனியஸ் 6 வயதாயிருக்கும் போது தந்தை நிக்கலஸ் ரேனியஸ் இறந்து போனார். தாயார் பெயர் கேத்ரின் டார்தி. ரேனியஸோடு பிறந்தவர்கள் 2 சகோதரிகளும் 2 சகோதரர்களும் ஆவார். ரேனியஸ் 14 வயது வரை மரியன் வெர்டர் நகரில் இருந்த கத்தீட்ரல் பள்ளியில் கல்வி பயின்றார். பின்பு 3 ஆண்டுகள் பாஸ்கா என்ற ஊரில் இருந்த அவரது மாமாவிடம் எழுத்தாளராக பணிபுரிந்தார். அதன் பின்பு 1807 ஆண்டு அவருடைய பெரியப்பாவின் நிலப்புறன்களை கவனித்துக் கொள்ளும் பணிகளை செய்து வந்தார். அவர் தங்கியிருந்த பெரியப்பாவின் வீட்டில் அநேக மிஷனரி புஸ்தகங்கள் இருந்தன. எழுத்தாளரான ரேனியஸ் அதை வாசித்த பின்பு கிறிஸ்தவ மிஷனரி ஊழியத்தில் ஆர்வம் கொண்டு அதற்காக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள பெர்லின் சென்றார். அங்கு 15 மாதங்கள் இறையியல் கல்வி பயின்று 1812 குரு பட்டம் பெற்றார். சீர்திருத்த திருச்சபையை சேர்ந்த இவர் 1814 ஆண்டு ஜூலை 4 சிஎம்எஸ் சார்பில் இந்தியாவிற்கு ஊழியராய் வந்தார். இந்தியா வந்த இவர் தரங்கம்பாடியில் சிறிது காலம் தங்கி தமிழ் பயின்றார். பின்பு சென்னை சென்றார். அங்கு அனிபேன் சாமரன் என்ற டச்சு நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்பு அவர் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளை கற்றார். செர்மினியா கிறிஸ்தவ போதகர்கள் ஆங்கிலிக்கேன் திருச்சபையை அனுசரித்து போக வேண்டும் என்று பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரேனியஸால் அது இயலவில்லை. எனவே சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். 1820 ஜூலை 7 முதல் திருநெல்வேலியில் 18 ஆண்டுகள் பணியாற்றினார். திருநெல்வேலிக்கு தஞ்சாவூரில் இருந்து வந்த முதல் பாதிரியார் இவர். பள்ளி, ஆலயம், மாணவர் தங்கும் விடுதிகளிலும் அனைத்து மாணவர்களுக்கு சரிசமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். மேலும் தமிழிலேயே பாடங்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். இதனால் மாணவர்களுக்கான பாட நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தார். பல பாடசாலைகளை தோற்றுவித்தார். ஆண்களைப் போல் பெண்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பெண்களுக்கும் பாடசாலைகளை உருவாக்கினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறிஸ்தவ சமய பணியில் இவர் ஆற்றிய தொண்டு அளவிடற்கரியது. இதனால் இவரை திருநெல்வேலி அப்போஸ்தலர், தி அப்போஸ்டல் ஆஃப் திருநெல்வேலி என்று அழைக்கப்பட்டார். இவர் திருநெல்வேலி பகுதியில் 371 கிறிஸ்தவ சபைகளை நிறுவினார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் கத்தீட்ரல் ஆலயம், கத்தீட்ரல் சர்ச் இருக்கும் இடத்தில் 1826 முதலில் ஒரு சிறு ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கட்டினார். அது இன்று தூய திருத்துவ பேராலயம் எனப்படும் ஊசிகோபுரம், ஹோலி ட்ரினிட்டி கத்தீட்ரல் என்ற சிறப்பு பெற்றுள்ளது. இதன் அருகில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடத்தையும் நிறுவினார். அது இன்று மேரி சார்ஜென்ட் மேல்நிலை பள்ளியாக உயர்ந்துள்ளது. அதுபோல் ஆசிரியர்களும் கற்பதற்கு ஒரு போதனை பள்ளியை தொடங்கினார். அது இன்று பிஷப் சார்ஜென்ட் போதனா பள்ளி என்னும் பெயரில் அமைந்துள்ளது. பாளையங்கோட்டையை மையமாக வைத்து ரேனியஸ் அவர்கள் பல கிராமங்களுக்கு சென்று புதிய சபைகளை ஏற்படுத்தினார். சாத்தான்குளம், நெடுவிளை, மிஞ்ஞானபுரம், இடையன்குளம், ஆசீர்வாதபுரம், நல்லூர், சுரண்டை, புலிக்குறிச்சி என்ற இடத்தில் புதிய சபைகளை உருவாக்கி டோனாவூர் என்று பெயரிட்டு மற்றும் அநேக புதிய சபைகளையும் உண்டாக்கினார். ரேனியஸ் திருச்சபையை உருவாக்கியதோடு பள்ளிகளையும் ஆரம்பித்து கல்வி பணியையும் சிறப்பாக செய்தார். 5 ஆண்டுகளுக்குள்
அவர் 107 ஆரம்ப பள்ளிகளை ஆரம்பித்து பிள்ளைகள் வாசிக்கவும் தங்கள் தாய்மொழியிலேயே வேதத்தை கற்றுக்கொள்ளவும் வழிவகுத்தார். 1825 வருடத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்டோர் 90 கிராமங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். 1827 புலியூர்குறிச்சி என்னும் கிராமத்தை ஜெர்மனியில் இருந்த டோனா பிரபு என்பவரின் நிதி உதவியோடு ரியனியஸ் விலைக்கு வாங்கி அங்கு கிறிஸ்தவர்களை குடியேற்றினார். அந்த ஊர் டோனாவூர் என்று பெயர் பெற்றது. ரேனியஸ் சென்னையில் இருந்தபோது 1818 துண்டு பிரசுரம் மற்றும் சமய நூல்கள் சங்கம் மெட்ராஸ் ட்ராக்ட் அண்ட் ரிலீஜியஸ் புக் சொசைட்டி என்ற நிறுவனத்தையும் தொடங்கினார். திருநெல்வேலியிலும் துண்டு பிரசுர சங்கத்தை நிறுவினார். லண்டனில் இருந்து கொண்டு வரப்பட்ட தாளில் துண்டு பிரசுரங்களை ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு விநியோகம் செய்தார். இதனால் கிறிஸ்தவ சமய அறிவும் சாதாரண மக்களின் எழுத்தறிவும் வளரலாயிற்று. ஆலய வளர்ச்சிக்காக சபை மக்கள் ஒரு நாள் வருமான காணிக்கையை படைத்தல், ஆலய பரிபாலன நிதி திட்டம், லோக்க சர்ச் ஃபண்ட், கைப்பிடி அரிசி காணிக்கை போன்ற திட்டங்களை ரேனியஸ் ஐயர் அறிமுகப்படுத்தினார். இத்திட்டங்கள் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பவுல் அப்போஸ்தலனுக்கு பிறகு தோன்றிய மிகப்பெரிய மிஷனரி ரேனியஸ் என்று யூத மிஷனரி டாக்டர் வுல்ஃப் தெரிவிக்கும் அளவிற்கு நெல்லை மாவட்டத்தில் பல 371 கிறிஸ்தவ சபைகளையும் தமிழ் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக 107 பள்ளிகளையும் ஆரம்பித்தார். ரேனியஸ் அர்ப்பணிப்பு, தன்னலமற்ற தியாகமான வாழ்க்கை, கடவுளின் மேல் வைத்த அன்பு, மக்கள் மீது காண்பித்த பாசம் யாவும் காலத்தால் அழியாத சின்னங்களாக இன்றைக்கும் நெல்லை மக்களின் இருதயத்தில் வாழ்ந்து வருகிறார்.